ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிராய்லர் கோழியை தொடர்ந்து சாப்பிட்றது நம்ம மெட்டாபலிசமில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சும் கூட அதை சாப்பிட்றத விட முடியாத அளவுக்கு அதுக்கு அடிமையாயிட்டோன்னே சொல்லலாம். பிராய்லர் கோழி நல்லதே, உடம்புக்கு நல்லதே கிடையாது. தயவு சேர்ந்து சாப்பிடாதீங்கப்பா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபிஷ், ப்ரான்ஸ், காடை, நண்டு, நாட்டுக்கோழின்னு நிறையா இருக்குது. பேக் டு நேச்சர்ன்ற கான்செப்டில் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அம்மா நாட்டுக்கோழி கிரேவி செய்வாங்க, எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 15, தக்காளி சின்னதாக 3, நாட்டுக்கோழி அரை கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப, வரமிளகாய், கடுகு, சீரகம், சோம்பு தாளிப்பதற்கு. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, நாட்டுக்கோழி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகத்தூளும் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா வடிக்கோங்க. தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க வேகிற அளவுக்கு. குக்கரில் ஏற்றி 7 விசில் வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம், சோம்பு, கடுகு, வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சோன்னா சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாட்டுக்கோழியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு தக்காளியையும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கும் போது நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்திருக்கிற நாட்டுக்கோழியை எடுத்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா, வேறு நான் எந்த தூளுமே ஆட் பண்ணல. இந்த 2 தூளையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த கோழி வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை அதையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் கொதித்து ஒரு கிரேவி லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம சுவையான நாட்டுக்கோழி செமி கிரேவி ரெடி. லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டு இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பார்க்கும் போதே சாப்பிட தூண்டுற நாட்டுக்கோழி செமி கிரேவி ரெடி. நீங்கள் இதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நாட்டுக்கோழியை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.